இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 7 பேர் உட்பட 90 பேரை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சென்னை 7 கிணறு பகுதியில் 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். வால்டாக்ஸ் சாலையில் 144 புதிய குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளும் தொடக்கம். 7 கோடி செலவில் 3,26,609 சதுர அடி கட்டட பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இருக்கிறோம், எதற்கும் கவலைப்படாமல் உயர்கல்வி படியுங்கள். சென்னை தியாகராய நகர் லிட்டில் பிளவர் கான்வென்ட் பள்ளி விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இங்க படிக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்றது, இப்ப எப்படி தன்னம்பிக்கையோட படிக்கிறீங்களோ இதே உறுதியோட நீங்க மேற்படிப்பையும் படிச்சு முடிக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. இதுல தான் நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து படிங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதாக அமமுக அறிவிப்பு. ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு ஆட்சி அமைப்போம் என்றும் டிடிவி தினகரன் சூளுரை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற ஒரே எண்ணத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் முழு மனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். தங்களுக்குள் இருப்பது பங்காளி சண்டை மட்டுமே என டிடிவி தினகரன் பதில். பழைய விஷயங்களை விட தமிழக நலன், கட்சி நலன் என்ற பொது நோக்கோடு முடிவு எடுத்திருப்பதாகவும் விளக்கம். பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்டிஏவின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஓயாமல் உழைத்திடுவார்கள். அதிமுக பழனிசாமி பெயரை குறிப்பிடாத தினகரன், எல்லாவற்றையும் மறந்துவிட்டுதான் கைகோர்க்கிறோம் என்றும் பேச்சு. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பது. கூட்டணியில் இணைந்த அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனை வரவேற்று எடப்பாடி கே. பழனிசாமி பதிவு. ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம் என்றும் அழைப்பு. அமமுகவை வரவேற்று வாழ்த்திய எடப்பாடி கே. பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் நன்றி. ஜெயலலிதாவின் நல்லாட்சியை என்டிஏ சார்பில் அமைத்திட ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் பதிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. தினகரனின் அரசியல் அனுபவமும் தேர்தல் வியூகங்களும் திமுக ஆட்சியை அகற்ற முக்கிய பங்கு வகிக்கும் என பதிவு. பழனிசாமியை துரோகி என்று சொன்ன தினகரன் அவரோடு சேர்ந்து எப்படி மேடை ஏறுவார் என செல்வ பெருந்தகை கேள்வி. அதிமுக பாஜக என்ற கூட்டணி மூழ்கும் கப்பல் என்றும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி ஒரு துரோகதனத்தை உலகத்திலேயே பார்க்கலன்னாரு டிடிவி அவர்கள். இவர் கங்கையில குளித்து புனித மனிதராக எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார்னு கையை தூக்க போறாரா? என்ன சொல்ல போறாரு? எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார் வைத்திலிங்கம். அதிமுகவில் சோழமண்டல தளபதியாக திகழ்ந்தவர் ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியம். தேர்தல் வருவதாலும் ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுக்க தாமதமானதாலும் திமுகவில் இணைந்ததாக வைத்திலிங்கம் விளக்கம். திமுக என்பது தாய்க்கழகம் என்றும் பேச்சு. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவரை விட்டு விலகி வருவதற்கு
தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாம் எந்த அரசியல் கட்சியும் நடத்தவில்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு அவரிடம்தான் கேட்க வேண்டும் என பதில். அவர்தான் கேட்கணும். அரசியல் சரியான முடிவெடுக்காத காரணத்தினால் தான் அனைவரும் கட்சியை விட்டு போறதா ஒரு தகவல் கூறப்படுது. எப்படி பாக்குறீங்க சார்? எந்த கட்சி? நாங்க அரசியல் கட்சிகள் இல்ல. வாங்க. பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திடலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேரில் ஆய்வு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்லி தான், தோழமை கட்சி. ஆனா யாருடன் நாங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். செங்கோட்டையனுடன் எந்த மனக்கசப்பும் இல்லை என தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் விளக்கம். கட்சித் தலைவர் விஜயின் கீழ் அனைவரும் தொண்டர்கள்தான் என்றும் பேச்சு. ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதிக்கு கீழ் அனைவரும் தொண்டர்கள் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த சேந்தமங்கலம் எம்எல்ஏ பொன்னுசாமிக்கு சட்டமன்றத்தில் இரங்கல். திரை பிரபலங்கள் அரசியல் தலைவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 4120 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,15,320 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து உச்சத்திலேயே விற்பனையாகும் வெள்ளி. வெள்ளி விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 345 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் பேருந்தில் பாலியல் அத்துமீறல் என அவதூறு வெளியிட்ட யூடியூபர் ஷிம்ஷிதா கைது. ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் நடவடிக்கை. வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினர் தாயகம் திரும்ப அறிவுறுத்தல். தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்தியர்களுக்கு எதிரான போக்கு அதிகரிக்கும் என கருதி நடவடிக்கை. காசா அமைதி வாரியத்தில் இடம்பெற இஸ்ரேல் ஒப்புதல். ட்ரம்ப் விடுத்த அழைப்புக்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் இன்னும் பதில் தெரிவிக்கவில்லை. சூறாவளி கனமழையால் நிலைகுலைந்த இத்தாலி. சுமார் 200 நகராட்சிகளில் அவசரகால கட்டுப்பாட்டு மையங்கள் திறப்பு. பூமியில் மனிதர்கள் மோதிக்கொள்வது விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது அற்பமாக தோன்றும். ஓய்வு பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கருத்து. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய அணி பேட்டிங். இஷான் கிஷனுக்கு அணியில் வாய்ப்பு.
ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் விராட் கோலியை முந்தி நியூசிலாந்து வீரர் டேரில் மிச்சல் முதலிடம். பந்து வீச்சில் முதல் 2 இடத்தில் நீடிக்கும் ரஷீத் கான், ஜோஃப்ரா ஆர்ச்சர்.